Let's see example 7.10. A road running north to south crosses a road going east to west at the point P. அதாவது நம்ம x-axis y-axis draw பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே போல் x-axis west to east and then y-axis north south. So two roads are there and the point of intersection is P. Car A is driving north along the first road and car B is driving east along the second road. So car A அப்படிங்கிறது so north நோக்கி அது travel பண்ணிட்டு இருக்கு car A and car Bங்கிறது east நோக்கி travel பண்ணுது. At a particular time, car A is 10 kilometers to the north of P and traveling at 80 km per hour. Car A அப்படிங்கிறது நம்ம y-axis மேலே எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ அது 10 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஓகே, அதோடைய ஸ்பீடு காரோடைய ஸ்பீட் 80 km per hour. ஓகே, ஸோ கிலோமீட்டர் per hour வந்ததுனாலே அது டெரிவேட்டிவ். ஸோ எந்த சைடு இருக்குது? y-axis மேலே. நம்ம y தான் 10ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஓகே, பிகாஸ் அட் அ பர்டிகுலர் டைம் கார் A is 10 kilometers to the north of P அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே Pலேருந்து நார்த், ஸோ இது வரைக்கும் 10 kilometers. அதோடைய சேஞ்ச் அதோடைய ஸ்பீட் 80 km per hour. அதே போல் while car B is 15 kilometers to the east of P, கார் B இங்கே 10 kilometer அப்படின்னும் போது கார் A உடைய டிஸ்டன்ஸ் 10 kilometer அப்படின்னும் போது இங்கே கார் B உடைய டிஸ்டன்ஸ் 15 kilometersல இருக்குது பாயிண்ட் Pல இருந்து. ஓகே, 15 kilometers to the east of P and traveling at 100 km per hour. So car B உடைய ஸ்பீட் 1 hourக்கு 100 km travel பண்ணும். அப்போ அது டெரிவேட்டிவ்ல எடுத்துக்கணும். இது x-axis மேலே அமைஞ்சிருக்கு. ஸோ let us take x is equal to கார் A Pல இருந்து 15 km, இது 10 அப்படின்னும் போது ஓகே கார் A இந்த டிஸ்டன்ஸ் 10 அப்படின்னும் போது கார் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் Pல இருந்து B வரைக்கும் ஓகே இதோடைய டிஸ்டன்ஸ் 15. இதோடைய வேகம் எவ்வளோ? 100 km per hour. Now you are asked to find out how fast is the distance between the two cars changing. How fast distance between the two cars na இந்த distance தான். லைக் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதோடைய டிஸ்டன்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண இதோடைய ஸ்பீடை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹவு ஃபாஸ்ட் அப்படின்னாலே அது டெரிவேட்டிவ் தான், ரேட் ஆஃப் சேஞ்ச் is the distance between the two cars changing. இதை நம்ம zன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இதை zன்னு அசியூம் பண்ணோம் அப்படின்னா dz by dt நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த டயக்ராமில் இருந்து கொஸ்டினில் இருந்து என்னென்னலாம் நம்ம பார்த்தோமோ அதெல்லாம் நம்ம டயக்ராமில் என்ன டிஸ்டன்ஸ் எவ்வளோ என்ன நேம் கொடுத்தோம் இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த டயக்ராமில் இருக்குது. ஸோ ஃப்ரம் த டயக்ராம் கார் A y is equal to 10 kilometer. அதோடைய ஸ்பீட் கார் ஏவுடைய வேகம் 80 km per hour. அதே போல் கார் B, ஸோ இங்கே x-axis மேலே இருக்குது, அதை நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம் 15 km. இந்த டிஸ்டன்ஸ் 10 km அப்படின்னும் போது கார் ஏவுடைய டிஸ்டன்ஸ் பாயிண்ட் Pலேருந்து 10 km அப்படின்னும் போது இந்த டிஸ்டன்ஸ் கார் B பாயிண்ட் Pலேருந்து 15 km. ஸோ x is equal to 15 km. கார் B உடைய வேகம் எவ்வளோ? dx by dt. இது தானே இந்த சைடு தானே எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், ஸோ அதை நம்ம dx by dtன்னு எடுத்துக்கலாம். 100 km per hour, 1 hourக்கு 100 km ட்ராவல் பண்ணுது. ஸோ இப்போ இந்த ஹைப்போட்டெனியஸ்க்கு நம்ம நேம் zன்னு கொடுக்க போகிறோம். let z be the distance between the two cars. அப்போ அதோடைய how fast the distance between the two cars changing கேட்டிருக்காங்க. how fastன்னும் போதே அது டெரிவேட்டிவ்க்கு வந்துடும். ஸோ it is dz by dt. எல்லாமே with respect to time tல தான், பிகாஸ் டைமை பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே இந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகிறது எல்லாமே டைமை பேஸ் பண்ணி தான். ஓகே, now using Pythagoras theorem let us write x square plus y square is equal to z square. ஸோ ஆல்ரெடி நம்ம 9th sum and 10th sumல பார்த்தது தான். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இருக்கும் போது நம்ம Pythagoras theorem யூஸ் பண்ணுவோம். x square plus y square is equal to z square. இப்போ இந்த டயக்ராமில் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே எக்ஸோடைய வேல்யூ தெரியும், அதோடைய சேஞ்சிங்கும் தெரியும், நமக்கு எவ்வளோ dx by dt அதோடைய டெரிவேட்டிவும் தெரியும். அதே போல் இங்கே ஒய்யோடைய டிஸ்டன்ஸும் தெரியும், அதோடைய டெரிவேட்டிவும் தெரியும். இப்போ நமக்கு தெரியாதது இந்த ஹைப்போட்டெனியஸோடைய டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. இப்போ எக்ஸ் ஒய் வேல்யூ தெரிஞ்சதுனால நம்ம Pythagoras theorem யூஸ் பண்ணி we can find the value of z also.
So x square plus y square is equal to z square. Pythagoras theorem use பண்றோம். x உடைய value 15. So 15 square plus y உடைய value 10. So 10 square which is equal to z square. 15 square ங்கிறது 225. 10 square ங்கிறது 100. So which becomes 325. Z square is equal to 325. 325 நம்ம 25 13s are எழுதலாம். Okay, so z is equal to 25 is a perfect square, so we can write 5 root 13. அப்போ z உடைய வேல்யூ என்ன 5 root 13 மீட்டரா கிலோமீட்டரா இங்கே எல்லாமே கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கிலோமீட்டர்னு அசியூம் பண்ணிக்கலாம். Now let's differentiate this equation. X square plus y square is equal to z square. X உடைய அங்கே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து it changes இல்லையா, அது மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்படின்னா இங்கே dx by dt. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அதே போல் y இந்த டிஸ்டன்ஸும் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. சேஞ்ச் ஆகுதுன்னா dy by dt இருக்குது. இது ஃபிக்ஸடா, since these two are moving, இதோடைய டிஸ்டன்ஸும் என்ன ஆகும், வேரி ஆகும், சேஞ்ச் ஆகும். அப்போ சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இட் இஸ் டிஃப்ரென்ஷியபிள். dz by dt கட்டாயம் இருக்கும். அப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது இந்த ஈக்குவேஷனை with respect to time t ல differentiate பண்ணும்போது x ஓன் differentiable ஆகும், y z எல்லாமே இங்கே differentiate பண்ண முடியும் with respect to time t ல. x square நம்ம differentiate பண்ணோம்னா we get 2x dx by dt plus y square differentiate பண்ணோம்னா we get 2y dy by dt which is equal to z square is also differentiable. Okay, அதனால z square differentiate பண்ணும்போது 2z dz by dt. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 சம்ல ladder sum பார்த்தோம். அங்கே வந்து z டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0ன்னு போட்டோம். பிகாஸ் ladder is fixed. அதோடைய லென்த் வந்து ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது. அதனால இங்கே 0ன்றதை போட்டோம். பட் இங்கே z ஹைப்போட்டேனியஸ். இந்த ரெண்டு காருடைய டிஸ்டன்ஸ் இங்கே சேஞ்ச் ஆகும்போது இதோடைய லென்த்தும் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அதனால் இதையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். 2z dz by dt டைமை பேஸ் பண்ணி இதுவும் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். Now let us divide by 2 on both the sides. So 2 எல்லாமே cancel ஆயிடும். We have x dx by dt plus y dy by dt which is equal to z dz by dt. இப்போ என்னென்னலாம் வேல்யூ தெரியும், xக்கு தெரியும், dx by dt வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அதே போல் yன்றதும் தெரியும், dy by dtயும் தெரியும். zங்கிறது நம்ம பித்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி இங்கே ஆப்டைன் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ dz by dt. xங்கிறது 15 கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது, dx by dtங்கிறதும் 100 கொஸ்டினில் இருக்குது. ப்ளஸ் yங்கிறதும் கொஸ்டின்லேயே கிளியராக கொடுத்துருக்காங்க 10, dy by dtயும் கொஸ்டினில் கிளியராக கொடுத்துருக்காங்க, இட் இஸ் 80 which is equal to z. நம்ம ஆப்டைன் பண்ண வேல்யூ என்ன, 5 root 13 into dz by dt. Since இதுவும் 5ல் divisible ஆகுது, these two term also is divisible by 5. So let us divide it by 5 on both the sides. So 5 3s are, அப்போ 3 into 100. இது 5ல cancel பண்ணும்போது 2s are, 2 times 80. இங்கே 5 cancel ஆகிடும். root 13 into dz by dt. And now root 13 dz by dt which is equal to 3 into 100 is 300 plus 2 into 80 is 160. So add பண்ணும்போது we get 460. root 3 denominatorக்கு கொண்டு வந்துருங்க. 460 divided by root 13 kilometer per hour. Because இங்கே derivatives எல்லாம் பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க, 100 km per hour, 80 km per hour. அப்போ இதையும் நம்ம என்னென்னு எழுதுவோம், கிலோமீட்டர் per hour. பட் இதை வந்து இன்னும் ரூட் 13 இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ரூட் 13 இங்கே 13ன்றதை போட்டுக்கலாம். 13க்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே டெசிமல் வச்சு எவ்வளோ ஜீரோஸ் வேணாலும் போட்டுக்கலாம், பேராக ஜீரோஸ் போட்டுக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி தான் பண்ணுவோம். And here you have 13. இது எந்த ஸ்கொயர் நம்பர் நமக்கு போகும், இப்போ 2 2s ஆர்னா 4, வெரி ஸ்மால் கம்பேர்ட் டு 13. 3 3s ஆர்னா எஸ் 9, 4 4s ஆர்னு எடுத்தோம்னா 16. ஓகே, விச் இஸ் நாட் அப்ளிகபிள். அப்போ என்ன நம்பர் போடலாம், 3. இங்கே 3 போட்டோம்னா இங்கேயும் 3 தான் போடணும். 3 3s are 9. So 13 minus 9 which is 4. And after subtracting always will bring the number down. Since we are finding the square root, பேராக தான் நம்ம கீழே கொண்டு வரணும். ஓகே, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல்ஸ் இருக்குது, அது 0ன்னு இருக்குது. ஸோ இட் பிகம்ஸ் 400. ஸோ இங்கே முடிஞ்சது இல்லையா இந்த இடத்துல. ஸோ 13 பாயிண்ட்டுன்னு இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணலாம், 3 பாயிண்ட்டுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். நான் இங்கே கோஷன்ட்டில் 3ன்றது இருக்குது. மல்டிப்ளை பை 2 we get 6.
இங்கே இப்போ ஒரு நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, இங்கே ஒரு நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, இது வந்து 60 கிடையாது, இது ப்ராக்கெட் சர்க்கிள் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே என்ன நம்பர் சூஸ் பண்ணால் சரியாக இருக்கும்னு பாருங்கள். இங்கே 400 இருக்குது, இங்கே 6ங்கிறது இருக்குது. இங்கே என்ன நம்பர் போடலாம்? 6 போடலாமா? அப்போ இங்கே 6 கொடுத்தோம்னா 66 into 6. 6 6 are 36, again 6 6 are 36, 36 plus 3 is 39. 396, which is very close to 400. So we can write inga 66 into 6, which is 396. I think this is enough. 3.6 namakku kedachirukku. Okay, so root 13 oda value, so we got 460 divided by, நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சது? அதுக்கு ஸ்கொயர் ரூட் 13க்கு 3.6. இந்த 3.6 நம்ம எப்படி எழுதலாம்? 460 divided by 3, I mean 36. 3.6 நம்ம இது டெசிமலில் இருக்குது. ஓகே, இது ஃப்ராக்ஷனில் எழுதிக்கலாம். 36/10 அப்படிங்கிறது வரும். அந்த by 10 into 10 அப்படின்னு போட்டுடலாம். ஸோ we get 4600 divided by 36. இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணலாம். 36 4600. ஸோ இதை டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 36 எத்தனை டைம்ஸ் போகும்? 36 1s are 36. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் டிவைட் பண்ணுறேன். there is no space. ஓகே, ஸோ இப்போ டிவைட் பண்ணலாம். 4600 36ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். 36 1s are 36. ரிமைண்டர் இஸ் 10. சப்ராக்டிங். ஓகே, நாட் ரிமைண்டர். சப்ராக்ட் பண்ணும்போது 10 கிடைக்குது. ஜஸ்ட் டிவிஷன் தான். இந்த ஜீரோவை கீழே கொண்டு வரலாம். ஏன்னா டிவைட் பண்ணும்போது ஆஃப்டர் சப்ராக்டிங் ஒன்லி ஒன் நம்பர் வில் பிரிங் டவுன். இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது? 100. 36ல் எத்தனை டைம்ஸ் போகும்? அது 2 டைம்ஸ் போகும். 36 2s are 72. ஸோ ஆஃப்டர் சப்ராக்டிங் we get 28 and then bring 0 down. ஓகே, இப்போ 280 இருக்குது. 36 280 எத்தனை டைம்ஸ் போகும்னு பாருங்கள். ஒரு 100ல் நியர்லி 2 டைம்ஸ் அல்லது 3 டைம்ஸ் போகும். 200க்குள்ளே 6 டைம்ஸ் போகலாம். ஸோ அல்லது 6 அல்லது 7ன்ற நம்பரால் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 36 into 7ல் ட்ரை பண்ணலாம். 6 7s are, இல்லை 7 6 are 42, 7 3s are 21, 21 plus 4 is 25, which is very close to 280 இல்லையா? இதுக்கு மேலே நம்ம 8ன்னு சூஸ் பண்ணோம்னா 280 தாண்டிடும். ஸோ let us write 7 times. 7 times 252. So what is the remainder? It is 28. இப்போ இங்கே வேறு எதுவும் 0 இல்லை கொண்டு வரதுக்கு. அப்போ நம்மள என்ன பண்ண போகிறோம்? பாயிண்ட் வச்சுக்கிட்டு எவ்வளோ ஜீரோஸ் வேணாலும் இங்கே சேர்த்துக்கலாம். ஓகே, இங்கேயும் பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. நான் இங்கே என்ன நம்பர் இருக்குது? 28ன்றது இருக்குது. Here you have 28. Bring this 0 down. 280. பாருங்கள், இதே நம்பர் தான் வருது, 280. அப்போ மறுபடியும் நம்ம என்ன தான் சூஸ் பண்ண போகிறோம்? 36 7s are. ஸோ இதோட போதும். 127.7ன்றது ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகே சில்ட்ரன், ஸோ which is approximately 127.7. ஸோ உங்கள் புக்கில் 127.6ன்னு இருக்கும். பட் அரவுண்ட் 127ல் வந்தது அப்படின்னா your answer is right. ஸோ 127.7 km/h.